இப்போ வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். யாருக்கெல்லாம் கனத்து மேல ஆசை இருக்கு? ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்தால் எந்த நாளும் தேவன் அவனை கனம் ஊழியம் செய்யாமங்கிறதுக்கு காரணம்னா, எனக்கு மரியாதை கிடைக்காது, எனக்கு கனம் கிடைக்காது. பைபிள் எடுத்தா ஆட எப்ப பார்த்தாலும் குழப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் அல்லேலியா 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 சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நம்மளை பார்த்து ஏனமா நினைக்கலாம். ஆனா பரலோகம் ஒன்று பார்த்து இப்ப நம்ம சபையில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணோம்? கனம் பண்ணணும். இந்த கனம் எல்லாம் பெருசே இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதே கனம் பரலோகத்துல இந்த சால்வை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. பரலோகத்துல ஒரு பெரிய நல்ல சால்வை இருக்கிறது. இந்த சால்வை பட்டு சால்வை தான். அது துபாக்கூர் பட்டு சால். அதுல ஒரிஜினல் பட்டு கூட கிடையாது. நான் ஒரிஜினல் பட்டு வாங்கி நினைச்சுக்காதீங்க. விலையே இருக்குது இல்லையா? உண்மை சொல்றதுக்கு என்ன, பட்டுங்கிற பேர் இருக்கிற சால்வை நினைக்கலாம் வாங்கிட்டு. ஆனா பரலோகத்துல ஒரு சால்வை இருக்கு. அன்பு மகளே, உண்மையும் முக்கியமான ஊழியக்காரனே, அப்படியே பொன்னாலை போத்தி இதுல யாருக்கு ஆசை? என்ன பண்ணணும்? ஆசை என்னமோ படர்ந்து செயல்பாடோ நமக்கு இங்க உட்கார்ந்துட்டு ஏதாவது வேலை ஏதாவது சொல்றீங்க செய்ய அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார்.